ஹலோ கைஸ், வெல்கம் டு டார்சல்ஃபன். இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு பீட்டா ப்ரீடிங்க்கு, அதாவது ஒரு மேல் அண்ட் ஃபீமேலை நம்ம எப்படி தயார் பண்ண போகிறோம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஒரு ஹாபிஸ்ட் இருக்கார், அவர் கடைக்கு போகிறாரு. ஃபஸ்ட்டு ஒரு மேலை வாங்கிட்டு வந்து வீட்டில் வளர்ப்பார். ஸோ ஓகேவா, அதை பார்த்தவொன்னே என்னென்னா அது பியூட்டிஃபுல்லாக இருக்குது, ஏன் நம்மளே வந்து இதை வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணி நம்மளே வந்து ப்ரீட் பண்ணக்கூடாது அப்படின்னு அவருக்கு தோண ஆரம்பிச்சிடும். ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி கடைக்கு போவார், ஒரு ஃபீமேலை வாங்கிட்டு வருவார், ப்ரீட் பண்ணுவார், ப்ரீட் ஆகும். ப்ரீடிங் சம்டைம்ஸ் வந்து எக்கை சாப்பிட்ற மேலே, பட் சம்டைம்ஸ் வந்து நல்ல மேலாக இருந்துச்சுன்னா அந்த எக்கை விட்டுட்டு குட்டிங்களும் ஹேட்ச் ஆகிடும். பட் அந்த குட்டிங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 10 நாளில் செத்து போயிடும். ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஃபீமேலையும் மேலையும் கண்டிஷன் பண்ணலை. ஸோ ஹெல்த்தியான அவங்களுக்கு வந்து எக்கு கிடையாது. அதே மாதிரி வந்து மேலும் வந்து நல்ல ஹெல்த்தியாக இல்லை. ஆனால் வந்து எப்பவும் போல் ப்ரீட் ஆகிடும், ப்ரீடெல்லாம் நடந்து முடிஞ்சிடும், குட்டியும் வெளியே வந்துடும். பட் ஆனால் வந்து அந்த குட்டிங்களுக்கு அவ்வளோ ஹெல்த்தி இருக்காது. அதுக்கு காரணம் வந்து இந்த ஃபீமேல் கிட்ட வந்து ஹெல்த்தியான எக்காக இருக்காது. ஸோ அந்த ஹெல்த்தியான எக்கை நம்ம எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறது? அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபீமேலுக்கு வந்து ஒரு 300 400 எக் அதோட கெப்பாசிட்டின்னு வச்சுப்போமே, அதை எப்படி நம்ம வந்து ஃபுல்லாக பண்ணுறது? அதாவது கடையில் வாங்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 ஒரு குறிப்பிட்ட ஏஜ் அட்டைன் பண்ண ஒரு 7 to 8 months அட்டைன் பண்ண அந்த ப்ரீடுக்கு, அந்த பீட்டாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எக் இருக்கும். ஸோ குறைஞ்சபட்சம் ஒரு 50 to 100 எக்ஸாவது இருக்கும். ஸோ நீங்கள் வீட்டில் வாங்கிட்டு வந்து டேரெக்டாக அப்படியே கூட ப்ரீட் பண்ணிடலாம். பட் கண்டிஷன் பண்ணிங்கன்னா அதோடைய கெப்பாசிட்டி என்னவோ, ஒரு 500 எக்ஸோ இல்லை ஒரு 300 எக்ஸோ, அது என்ன அதோட கெப்பாசிட்டியோ அந்த கெப்பாசிட்டியை ஃபுல்ஃபில் பண்ணலாம். ஸோ அவ்வளோ எக்ஸையும் நம்ம வந்து ப்ரீட் பண்ணி அவ்வளோ குட்டிங்களை எடுக்கலாம், ப்ளஸ் ஹெல்த்தியாகவும் எடுக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இன்ட்ரோவே நான் எவ்வளோ லீனமாக கொடுத்துட்டேன். ஸோ அப்போ பார்த்துக்கோங்க, வீடியோ முடிஞ்ச வரைக்கும் ஷார்ட்டாக முடிக்க பார்க்குறேன். ஸோ இந்த வீடியோவில் ஃபுல்லாமே நம்ம இதை தான் பார்க்க போகிறோம், ஒரு ஃபீமேலை எப்படி கண்டிஷன் பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், நான் சொன்ன மாதிரி தான், அதாவது வந்து ஒரு 7 to 8 months, அதாவது வந்து ஃபீமேல்லாம் வந்து அப்போ வந்து ப்ரீடிங்க்கு வந்து தயாராக இருக்கும். ஸோ அப்போயே வந்து நீங்கள் கடையில் போய்ட்டு அந்த 7 to 8 months இருக்கிற ஏஜ் இருக்கிற ஒரு ஃபீமேலை வாங்கிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து ரெடி டு ப்ரீட் தான். அதுக்கு வந்து அவங்க வந்து வெறும் பெல்லட்டு போட்டிருப்பாங்க. இப்போ குளத்தூர் மாதிரிலாம் கடைக்கு போனீங்கன்னா அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா லைவ் வார்ம்ஸ் போடுவாங்க. அங்கேருந்து வாங்கிட்டு வர ஃபீமேல் வேறு மாதிரி இருக்கும். இதே பார்த்தீங்கன்னா லோக்கலில் இருக்கிற பெட் ஷாப்பில் இருக்கிற நீங்கள் ஃபீமேல் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா லைஃப் ஃபீடு போட்டிருக்க மாட்டாங்க, இந்த பெல்லட்ஸ் தான் போட்டிருப்பாங்க. இந்த ஒசாக்கி அந்த மாதிரி லோக்கல் பெல்லட்ஸ் தான் போட்டிருப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த்தியான எக்ஸ் இருக்காது. ஆனால் வந்து அது உடம்புலையும் வந்து அது வயிற்றுலையும் வந்து கண்டிப்பாக எக்ஸ் இருக்கும், அதுவும் ப்ரீட் பண்ணலாம். பட் ஆனால் வந்து அவ்வளோ குட்டி நம்ம நினைக்கிற அளவுக்கு குட்டி கொண்டு வர முடியாது. ஒரு 300 எக்கு வைக்கிதுன்னா எவ்வளோ பெரிய திறமசாலியாக இருந்தாலும் அவனால் ஒரு 200 தான் காப்பாற்ற முடியும். ஸோ மிச்சம் 100 செத்து தான் ஆகும். நமக்கு வர்றதே 100ன்றப்ப அதுவும் அன்ஹெல்த்தியாக வர குட்டிங்க, அதாவது வந்து நோஞ்சாங் குட்டின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி வர குட்டிங்கன்னா நம்ம எத்தனை காப்பாற்ற முடியும்? ஸோ இதுதான் இங்கே மேட்ரு. ஓகே, நம்ம அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபஸ்ட்டு நம்ம இந்த கண்டிஷன் பண்ணுறோம் பார்த்திங்கன்னா, அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது பீட்டா ப்ரீடிங்கிறது. ஸோ இப்போ பீட்டா ப்ரீடிங் வந்து இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா, இந்த மாதிரி முதல்ல கம்யூனிட்டி டேங்க்கில் ஃபீமேல் வைக்கக்கூடாது, சரியா? அது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டையும் வந்து தனித்தனியாக ஒரு கிளாஸ் டேங்க்லேயோ இல்லை 2 பேர் ஒருத்தர் பார்த்துக்கிற மாதிரி ஒரு இடத்துல, அதாவது மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டும் 1 மணி நேரத்துக்காவது, அட்லீஸ்ட் 1 மணி நேரத்துக்காவது டெய்லி ஒன்ஸ் பார்த்துக்கணும். ஓகே, அந்த மாதிரி ஒரு சின்ன டேங்க்கில் போட்டு வச்சுருங்க. இந்த 6 inch டேங்க்லாம் பார்த்தீங்கன்னா குளத்தூரில் பார்த்தீங்கன்னா 50 ரூபா 60 ரூபாய்க்கு இருக்கும் பார்த்தீங்களா டேங்க்கு. அந்த மாதிரி 2 டேங்க் வாங்கிக்கோங்க. அதில் வந்து மேல் அண்ட் ஃபீமேலை வந்து போட்டு வச்சுருங்க. ஸோ ஃபீடிங்க்கு முன்னாடி இல்லைனா ஃபீடிங்க்கு அப்புறமா, இது முடிச்சதுக்கப்புறம் டெய்லி வந்து ஒரு 1 hour மேல் அண்ட் ஃபீமேல் பார்க்கணும். அதுக்கப்புறம் என்னென்னா திரும்பி அட்டை வச்சு மறைச்சிடுங்க. இந்த பிட்வீன் இந்த நடந்துகிட்ருக்க இந்த டைமில் அந்த மேல் வந்து இன்னொரு மேலே பார்க்கக்கூடாது, ஓகேவா? இன்னொரு ஃபீமேலை பார்க்கக்கூடாது. ஜஸ்ட் இந்த பேரை மட்டும் ஒருத்தர் பார்த்துக்கணும். மற்ற மீனை பார்த்துக்காத அளவுக்கு நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி மேல் அண்ட் ஃபீமேல் ஒன்று பார்த்துட்டு இருக்கிறதுனாலே என்ன ஆகும்னா, பாடியில் நிறைய சேஞ்சஸ் நடக்கும். ஸோ சேஞ்சஸ் நடக்க என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கனாலே, ஆட்டோமேட்டிக்கலாக வந்து எக் கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். எக் வந்து நியூ எக்ஸ் வந்து நிறைய ப்ரொடியூஸ் ஆகும், ஓகேவா? ஸோ கண்டிஷனிங் பண்ணுறதுல ஃபஸ்ட்டு பாயிண்ட் இது தான். மேல் அண்ட் ஃபீமேலை 2 பேரும் ஒருத்தரை ஒரு 1 hour பார்த்துக்கணும், டெய்லி பார்த்துக்கணும். ஒரு நம்ம இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் எத்தனை நாளைக்கு ஃபாலோ பண்ண போகிறோம் அப்படின்னா 10 to 15 days நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த 10 days இந்த நான் சொல்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், சரி? ஃபீடிங் கொடுக்கறதுக்கு முன்னாடி இல்லைனா ஃபீடிங் கொடுக்கறதுக்கு அப்புறமா மேல் அண்ட் ஃபீமேல் 1 hour ஒன்ஸ் பார்த்தா போதும். அதுக்கப்புறம் அட்டையை வச்சு மூடிடுங்க. இப்போ செகண்ட் பாயிண்ட்டு என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாட்டர் குவாலிட்டி. இந்த வாட்டர் குவாலிட்டி எப்படி அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீக்லி ட்வைஸ் வாட்டர் சேஞ்ச் பண்ணணும். எப்படி பண்ணணும் அப்படின்னா, பீட்டாவை கையில் பிடிக்கூடாது, நெட்டில் பிடிக்கூடாது. ஜஸ்ட் ஒரு சின்ன டியூப் இருக்குல்ல, நம்ம ஏர் பம்புக்கு வச்சுருப்போம்ல டியூப்பு, ஏர் மோட்டருக்கு போடுவோம் தெரியுமா டியூப்பு, அதை வச்சு லைட்டாக கொஞ்சோண்டு அந்த அடியில் இருக்க அந்த பாட்டமில் இருக்க அந்த வேஸ்ட்டை மட்டும் நம்ம உறிஞ்சி எடுத்துடணும் வெளியே.
அவ்வளோதான். மற்றபடி பீட்டாவை வந்து பயப்படவே கூடாது. மேலும் பயப்படக்கூடாது, நீங்கள் வாட்டர் சேஞ்ச் பண்ணுறதுல ஃபீமேலும் பயப்படக்கூடாது, 2 பேருமே பயப்படக்கூடாது. அந்த அளவுக்கு நீங்கள் வந்து பொறுமையாக வாட்டர் சேஞ்ச் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் ஒரு 20% 30% பண்ணால் போதுமானது. நிறையா வாட்டர் சேஞ்ச்லாம் பண்ண தேவை கிடையாது, பண்ணாதீங்க. அது ஆக்சுவலாக பண்ணக்கூடாது ஆக்சுவலாக. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து இந்த வாட்டர் சேஞ்ச் பண்ணுறப்பே என்ன பண்ணணும், இந்தியன் ஆல்மண்ட் லீஃப் நீங்கள் ஆட் பண்ணிடுங்க. இந்தியன் ஆல்மண்ட் லீஃப் போட்டு வளர்க்குற பீட்டாவுக்கும் போடாமல் வளர்க்குற பீட்டாவுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இந்த ஒரு 4 to 5 இயர்ஸில் நான் நிறையாவே பார்த்துட்டேன். ஸோ டிஃப்ரென்ஸுன்றது பயங்கரமாக இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக இந்தியன் ஆல்மண்ட் லீஃப் போட்டுருங்க. அது ஒரு ஆன்டி பாக்டீரியல் மட்டும் கிடையாது, அதனால் நிறைய யூசஸ் இருக்குது. பட் சயின்டிஃபிக்கலாக ப்ரூவ் பண்ணாங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. பட் ஆனால் நான் எக்ஸ்பீரியன்ஸில் நான் பார்த்துருக்கேன், நிறையா பேர் அதனால தான் அதை ஃபாலோ பண்ணுறாங்க. சரியா? இதுதான் வாட்டர் குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணுறது விஷயம். இதுதான் எனக்கு தெரியும். இந்த 3வது பாயிண்ட்டுக்கு தான் எல்லாருமே வெயிட் பண்ணுறீங்க, ஃபீடிங். ஸோ ஃபீடிங்கை பொறுத்தவரையும் லைஃப் ஃபீடு கொடுத்தா மட்டும்தான் வந்து பீட்டா ப்ரீட் பண்ண முடியும்னு கேட்டால், அஃப்கோர்ஸ் லைஃப் ஃபீடு கொடுத்தா மட்டும்தான் பீட்டா ப்ரீடிங் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும். பட் சான்சஸ் இருக்குது, வெறும் பெல்லட்டு போட்டும் சான்சஸ் இருக்குது. நான் அதை பற்றி இதில் சொல்கிறேன். இப்போ லைஃப் ஃபீடு அப்படின்றத நான் ஃபஸ்ட்டு முடிச்சிடுறேன், அதுக்கப்புறம் நான் பெல்லட்டுக்கு வரேன், கடைசியாக பெல்லட்டுக்கு வரேன். ஏன்னா அதுக்கு தானே எல்லோரும் வெயிட் பண்ணுவீங்க. ஸோ அதனால் நான் அது கடைசியில் சொல்கிறேன். லைஃப் ஃபீடுன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இப்போ குட்டிங்களை காப்பாற்றுறதுக்கு டேஃப்னியாவோ இல்லை மொய்னாவோ கண்டிப்பாக உங்கள் கையில் இருந்து தான் ஆகணும். சரியா? அதனால் வந்து நீங்கள் அதை வச்சு தான் அதை வச்சே நீங்கள் இந்த பீட்டா மேலேயும் ஃபீமேலையும் கண்டிஷன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைப்பா அப்படின்னா மஸ்கிட்டோ லார்வா கொடுக்கலாம். பட் அதை கல்ச்சர் பண்ணாதீங்க, நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிளட் வார்ம்ஸ். உங்கள் பக்கத்தில் ஷாப் இருந்துச்சுன்னா அங்கே போய்ட்டு இல்லை கொளத்தூர்லேயோ போய்ட்டு பிளட் வார்ம்ஸ் வாங்கிட்டு ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருங்க. அதை டெய்லி ஒன்ஸ் போடலாம். இல்லைப்பா எங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்க விட மாட்டாங்க அப்படின்னா அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நைஸ் வார்ம்ஸ், அதாவது டியூபிஃபெக்ஸ் வார்ம்ஸ்ன்னு வாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 60 ரூபாய்க்கு ஒரு பேக்கெட் வாங்கினீங்கன்னா போதும். ஒரு 2லேருந்து 3 பேரை வந்து 10 நாள் கண்டிஷன் பண்ணிக்கலாம். ஸோ இது எப்படின்னா லைவாகவே இருக்கும். ஜஸ்ட் மோட்ரு போட்டுட்டிங்கன்னா, ஏர் பம்ப் போட்டு விட்டுட்டிங்கன்னா அந்த இதுலேயே வந்து அது உயிரோடு இருந்துக்கும். ஜஸ்ட் நீங்கள் அப்பப்போ ஏதாவது ஃபீடிங் கொடுக்க வேண்டியது, ஃபிஷ் பெல்லட் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் போட்டு விட்டிங்கன்னா கூட அது சர்வைவ் ஆகிக்கும். பட் ஆனால் வார்ம்ஸ்லேயும் டெத் இருக்க தான் செய்யும். 100% எல்லா வார்ம்ஸையும் காப்பாற்ற முடியாது. பட் உங்களுக்கு கண்டிஷன் பண்ணுற அளவுக்கு வார்ம்ஸ் அதில் கண்டிப்பாக உயிரோடு இருக்கும். அதை வச்சு நீங்கள் ஒரு 10 நாள் கண்டிஷன் பண்ணிக்கலாம். ஓகேவா? இல்லை முடியாது என்கிட்ட அதெல்லாம் கிடையாது, எந்த ஒரு லைஃப் ஃபுட்டும் கிடையாது, ஃப்ரீஸ் பண்ணுறதுக்கு ஃப்ரிட்ஜ்லேயும் வைக்க விட மாட்டாங்க அப்படின்னா அந்த வார்ம்ஸு, அந்த டேஃப்னியா மொய்னா எல்லாத்தையுமே கட் பண்ணிவிடுவோம். நெக்ஸ்ட்டு வந்து எல்லோரும் கேள்வி வந்து இந்த ஃப்ரீஸ் ட்ரைடு, அதாவது காஞ்சி போன அந்த புழு இருக்கும் பார்த்தீங்களா, ஃப்ரீஸ் ட்ரைடு பிளட் வார்ம்ஸ் அது கொடுக்கலாமா அப்படின்னா நான் வேணான்றேன். இதுக்கு நீங்கள் அந்த பீட்டாவை பட்னியாக போட்டாலும் போடுங்க, அந்த ஃப்ரீஸ் ட்ரைடு பிளட் வார்ம்ஸோ இல்லை ஃப்ரீஸ் ட்ரைடு டியூபிஃபெக்ஸ் வார்ம்ஸோ போடாதீங்கன்னு தான் எல்லாருக்குமே சொல்லுவேன். ஸோ அது போகிறதுல ஒன்றுமே இல்லை, அது வெறும் குப்பை அது. ஸோ இப்போ வந்து நான் என்னோடய குட்டியெல்லாம் வந்து நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் இனிஷியல் ஸ்டேஜில் ஒரு இன்ஃபோசரியா வச்சு காப்பாற்றிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் வந்து பேபி பிரென்ஷன் போட்டுக்கிறேன். அதனால் வந்து என்கிட்ட எந்த ஒரு டேஃப்னியா மொய்னாவோ இல்லை கிரிண்டல் வார்ம்ஸோ இல்லை எந்த ஒரு வார்ம்ஸும் கிடையாது. அதே மாதிரி எனக்கு ஃப்ரோசன் ஃபுட்ஸும் எதுவுமே கிடையாது. அப்படின்ற பட்சத்தில் இன்னொன்று ட்ரை பண்ணலாம். எல்லார் வீட்லேயுமே அக்செப்ட் பண்ணுறது தான் இந்த எறா இருக்குல்ல, அதை சின்னதாக எப்படி சொல்கிறதுனா அந்த பீட்டாவுடைய பெல்லட் இருக்குல்ல அந்த சைஸுக்கு சின்னதாக கட் பண்ணி நீங்கள் கொடுக்கலாம். அதை கூட கொடுக்கலாம். அதை வச்சு கூட கண்டிஷன் பண்ண முடியும். நான் பண்ணியிருக்கேன், என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன். எந்த ஒரு லைஃப் ஃபுட்டும் இல்லாத சமயத்தில் என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தலையை பிச்சுட்டு உட்காந்துருந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா வேறு வழியே இல்லாமல் அந்த வீட்டில் சாப்பிட்றதுக்கு வாங்கின இறா கொண்டு போய் ஃப்ரீசரில் வச்சுருவேன். அதை வந்து சின்னதாக எடுத்து பால்ஸாக ரவுண்டாக உருட்டி கொண்டு போய் போடுவேன். அதாவது வந்து அந்த பீட்டா பெல்லட் என்ன சைஸோ அந்த சைஸுக்கு உருட்டி அப்படி போட்டு நான் அதையும் ஃபீட் பண்ணியிருக்கேன். அதுலேயும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு பேட்ச் எடுத்துருக்கிறேன். சரியா? கண்டிஷன் பண்ணணுன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் எப்படி வேணால் பண்ணலாம். இல்லைப்பா இதெல்லாம் எதுவுமே பண்ண முடியாதனால வெறும் பெல்லட் தான் எனக்கு அலவுடு அப்படின்னா கண்டிப்பாக அந்த மாதிரி பெல்லட்ஸ் எல்லாம், அது பேர்லாம் எனக்கு ஞாபகம் வரல, அந்த மாதிரி பெல்லட்ஸ் எல்லாம் வச்சு ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நடக்காது. அதாவது வந்து நிறையா பேர் லாஸ்ட் வீடியோவில் கூட நான் ஒரு தடவை சொல்லியிருந்தேன், இந்த லைஃப் ஃபுட்டு இல்லாமல் வந்து பண்ண முடியாது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஒரு 2-3 ஃப்ரெண்ட்ஸ் என்னை வந்து காண்டாக்ட் பண்ணாங்க, வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணாங்க. இல்லை ப்ரோ நான் இந்த மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்கேன் அப்படின்னு. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஹை ப்ரோட்டீன் இருக்கிற பெல்லட், அதாவது வந்து என்ன சொல்கிறது, ஒரு 80% அந்த மாதிரிலாம் பெல்லட் வராது, ஒரு 60% 40% இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா பெல்லட் வரும், ப்ரோட்டீனில் பெல்லட் வரும். பட் என்ன இருந்தாலும் வந்து எதுக்கு நம்ம லைஃப் ஃபுட்டு போடுறோன்ற ஒரு கான்செப்டை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். என்ன கான்செப்ட் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நமக்கே வந்து ஒரு வாரம் நான்வெஜ் சாப்பிட்லன்னா ஒரு மாதிரி இருக்கும். நீங்கள் என்ன தான் வந்து இது வெஜ் ஐட்டம் என்ன சாப்பிட்டாலும் பார்த்தீங்கன்னா நான்வெஜ் சாப்பிட்டு பழகினவங்களுக்கு வந்து அந்த ஒரு நான்வெஜ் சாப்பிட்னு ஒரு இது இருக்கும், ஒரு தோணிக்கிட்டே இருக்கும். ஒரு இன்றைக்கி சிக்கன் இன்றைக்கி சாப்பிட்ருக்கலாமோ இல்லை ஒரு தந்தூரி சாப்பிட்ருக்கலாமோன்னு தோணிக்கிட்டே இருக்கும். ஸோ என்ன பண்ணுவோம், சான்ஸ் கிடைச்சா சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஹோட்டலில் அப்படி போகும்போது பார்த்தோம்னா சரி ஓகே வாங்கி போட்டு போவோம், யாரும் பார்க்கல அப்படின்னு சொல்லி சாப்பிட்டு போவோம்ல, அந்த மாதிரி தான். ஏதாவது டயட்டில் இருக்கவங்களுக்கு இதெல்லாம் நிறையா ஃபீல் பண்ணியிருப்பாங்க. டயட்டில் இருக்கிறோம் நினைக்கிட்டு கண்டினியூ பண்ணிகிட்டே இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா அவங்களால மெயின்டைன் பண்ண முடியாமல் திடீர்னு ஒரு நாள் போயிட்டு சாப்பிட்டு வந்துடும், சரி ஒரு நாள் தானே அப்படின்ற மாதிரி. அதே தான் பீட்டா ப்ரீடிங் நடந்து
பறந்துக்கிட்டே இருக்கும், ஃபுல்லாக மேலே ஃபுல்லாக எக்கு வச்சுட்டு இருக்கும், மேல் ஃபீமேல் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி நல்லா எல்லாமே ஜல ஜல ஜலன்னு போயிட்டு இருக்கும். கடைசியில் பார்த்தா அடுத்த நாள் காலையில் பார்த்தா முட்டை எதுவுமே இருக்காது. ஸோ மேலுக்கு வந்து திடீர்னு அந்த நமக்கு எப்படி அந்த டயட்டில் இருக்கும்போது சாப்பிடணும்னு ஒரு எண்ணம் வரும், அந்த மாதிரி திடீர்னு இதெல்லாம் பார்த்தோன்னா லைவ் ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் பார்த்தோன்னா பயங்கர ப்ரோட்டீன் ரிச்சான ஒரு ஃபுட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து லபக்கு லபக்குன்னு முழுங்கிடும். ஸோ இதுதான் சம் பீட்டாஸ் வந்து என்ன பண்ணணும்னா அடுத்த நாள் வரைக்கும் இன்னொரு நாளும் வெயிட் பண்ணி இருந்துட்டு அந்த குட்டிங்கெல்லாம் வந்தவொடனே இன்னும் டேஸ்டியாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்போ சாப்பிட்ற பீட்டாஸும் இருக்குங்க. ஸோ அதனால தான் வந்து நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்து ப்ரோட்டீன் ரிச்சான ஃபுட்டு, லைவ் ஃபுட்ஸு இந்த மாதிரி ஐட்டம்ஸை கொடுத்தோம்னா அது குட்டியை சாப்பிட்றது இல்லை எக்கை சாப்பிட்றதையோ கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். அதுக்காக சொல்கிறது தான் வந்து இந்த லைவ் ஃபுட்ஸ் போட சொல்கிறது. மற்றபடி பார்த்திங்கன்னா இந்த எக்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும்ல, அதெல்லாம் வந்து பெல்லட் பண்ணி கொடுக்கும். ஹை ப்ரோட்டீன் பெல்லட்லாம் நம்ம போட்டோம்னா கண்டிப்பாக வந்து எக் கவுண்டெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ வந்து நான் ரீசெண்டாக வந்து ஒரு பீட்டா பெல்லட் ஒன்று யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். WEன்னு சொல்லுவாங்க, அந்த ப்ராடக்ட்ஸில் சொல்லுவாங்க. அதில் வந்து ஆக்சுவலாக ஃப்ளோரான் ஃபுட்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும், ஒரு நல்ல ட்ரஸ்டட் பிராண்ட் தான். அதில் வந்து நியூட்ரினான்னு நினைக்கிறேன், இருங்க நான் பார்த்துட்டு வந்து சொல்கிறேன். எஸ் ஆமாம், நியூட்ரினா ப்ரீமியம் ஃபீடுன்னு போட்டிருக்கு. ஸோ ஒரு நான் பார்த்தீங்கன்னா நல்லா குவாலிட்டியாக இருக்குது. அதாவது வந்து இன்கேஸ் நான் ப்ரீட் பண்ணாத பேரெலாம் வச்சுருக்கேன் அப்படின்ற பட்சத்தில் நான் அதுங்களுக்குலாம் அதுதான் கொடுக்குறது. இது வந்து ஒரு ஸ்டேபிள் டயட் மாதிரி நான் கொண்டாண்டேன். இதில் என்ன ஒரு ப்ராப்ளம் அந்த ஃபுட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பீட்டாவுடைய ரேட் வந்துடுது. ஆக்சுவலாக ஒரு நார்மலாக ஒரு மேல் பீட்டா வாங்குகிறோன்னு வச்சுக்கோங்களேன், அதோட ப்ரைஸ் என்னவோ அதுக்கு ஈக்குவலான ப்ரைஸ் இந்த ஃபுட்டு வந்து ஜஸ்ட் 25 கிராம்ஸ் தான் இருக்கும். பட் பார்த்தீங்கன்னா ஒரு அரௌண்ட் வந்துடுது, ஒரு மேல் பீட்டாவுடைய ரேட்டுக்கு வந்துடுது. ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க. அதாவது ஒரு குவாலிட்டியான ஃபுட்டு போட்டால் தான் நம்மளால் குவாலிட்டியான அவுட்கம் எடுக்க முடியும். ஸோ அதுக்காக சொல்கிறேன் இதை. இல்லை இன்னும் கொஞ்சம் காஸ்ட்லியானாலும் பரவாயில்ல அப்படின்னு சொன்னிங்கன்னா இந்த ஹிக்காரியில் வருது. ஹிக்காரியில் வந்து பீட்டாக்குன்னே ஒரு ஃபுட்டு வருது. ஸோ அந்த மாதிரி நல்ல ப்ரீமியம் குவாலிட்டி பெல்லட்டு போட்டிங்கன்னா, நல்ல ஹை ப்ரோட்டீன் இருக்க பெல்லட்டு போட்டிங்கன்னா இதை அச்சீவ் பண்ணலாம். பட் ஸ்டில் அந்த மேல் வந்து எக்கை சாப்பிடணும்னு தோன்றதும் அந்த குட்டிங்களை சாப்பிட்றது தோன்றதும் வந்து இந்த பெல்லட்னால அவாய்ட் பண்ண முடியாது. ஸோ அது ஒன்று தான் இதில் இருக்க ட்ராபேக்கு. மற்றபடி பார்த்திங்கன்னா எக் கவுண்ட்டை நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அதுக்கப்புறம் மேலும் பார்த்திங்கன்னா ஆரோக்கியமாக இருக்கும். ஏன்னா அதில் இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா ஹை ப்ரோட்டீன் நல்ல ஃபுட் இல்லை. ஸோ அதனால் வந்து அதெல்லாம் நல்லபடியாக பார்த்துக்கும். பட் என்னென்னா அதை சாப்பிடணுன்ற ஒரு ஆர்வத்தை மட்டும், அந்த எக்கை சாப்பிடணுன்ற ஆர்வத்தை மட்டும் இந்த பெல்லட்னால் குறைக்க முடியாது. ஸோ அது ஒன்று தான். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற மந்த்து பார்த்திங்கன்னா இது வந்து ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை இந்த 4 மாதம் வந்து ப்ரீட் பண்ணுறவங்க எல்லாருக்குமே ஒரு சக்ஸஸ் ஆகாது. அதாவது வந்து 90% ஃபெயிலியர் தான் ஆகும். மிச்சம் 10 பேருக்கு தான். இப்போ 100 பேர் ட்ரை பண்ணுறாங்க, ப்ரீட் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு 10 பேருக்கு வந்து சக்ஸஸ் ஆகும். மிச்சம் இருக்கிற 90 பேருக்கு வந்தீங்க பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர் தான் ஆகும். இது காரணம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த கிளைமேட் மட்டும்தான். ஸோ கிளைமேட்னால இந்த இவ்வளோ ஹாட்டான கிளைமேட்டில் ப்ரீட் ஆகுமான்னு கேட்டால் நான் ப்ரீட் பண்ண மாட்டேன். இந்த நேரம்லாம் என்ன பண்ணிவிடுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் லைவ் ஃபுட்டு போடுறது எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிவிடுவேன். அதாவது நான் அந்த ஃப்ரோசன் பெட் வார்ம்ஸ் அந்த மாதிரி ஃபுட்டு போடுறதெல்லாம் ஸ்டாப் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவேன்னா, இந்த மாதிரி நார்மலாக பெல்லட்ஸ் போட்டு அது ஸ்டொமக்கு கொஞ்சம் லூஸ் பண்ணி வச்சுருப்பேன். அதாவது நார்மலாக வச்சுருப்பேன். ஹெவியாக ஃபுட்டு கொடுக்காம. ஏன்னா பார்த்தீங்கன்னா நான்லாம் பார்த்தீங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேராவது ப்ரீட் போட்டுருவேன். ஸோ மந்த்லி ஒன்ஸ் ஒரு பேராவது மினிமம் ப்ரீடில் இருக்கும் எனக்கு. சம்மரில் வந்து ப்ரீட் ஆனாலும் அது எக்கை சாப்பிட்றதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. அப்படியே இதுவாக இருந்தாலும் அந்த குட்டிங்க வந்தாலும் அது அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்க மாட்டேங்குது. ஸோ அதனால் இந்த ஒரு 4 மந்த்ஸை விட்டுருங்க. இந்த 4 மந்த்ஸை நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுடைய பீட்டா பேரை வந்து நல்லா கண்டிஷன் பண்ணி ரெடியாக வைங்க. அதாவது அடுத்தது எப்போ மழை வருதோ அப்போ நீங்கள் ஒரு கொஞ்சம் கிளைமேட் லைட்டாக சில்லுன்னு வரும்ல, அப்போ நீங்கள் கொண்டு போய் ப்ரீட் பண்ணால் உங்களுக்கு வரணும் ஒரு 500 குட்டி வரணும். அந்த 500 குட்டியுமே பார்த்திங்கன்னா ஹெல்த்தியாக இருக்கணும். அது டைம் எடுத்துக்கோங்க, பொறுமையாக கண்டிஷன் பண்ணுங்கள். அதாவது ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ ப்ரீடிங்லாம் பண்ணி நிறையா பேர் ஃபெயிலியர் ஆகுதெல்லாம் வந்து அவங்களாம் வந்து சோர்ந்து போகக்கூடாது. ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த ஒரு 3 மாதத்தை விட்டுருங்க. இந்த ஜூனில் கூட மழை ஜூலையில் கூட மழை வந்துடும் நினைக்கிறேன். ஸோ மழை எப்போ ஸ்டார்ட் ஆகுதோ நீங்கள் அப்போலேருந்து ப்ரீட் போட்டுக்கிட்டே இருங்க. ஒரு மந்த்லி ஒன்ஸ் நீங்கள் ப்ரீட் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்போல்லாம் என்ன பண்ணணும்னா, அது வரைக்கும் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்லா ஃபீட் பண்ணி அந்த ஹெல்த்தியாக வச்சுருங்க பீட்டாஸை. ஜூலைக்கு அப்புறம் ப்ரீட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் எல்லாத்துக்குமே. மழை எப்போ வரும்னா அதுவே ப்ரீட் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ எப்படா மழை பெய்யும், நம்ம எப்படா ப்ரீட் பண்ணலான்ற நமக்கு இருக்கிற அதே இது தானே அதுக்கும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக பீட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் எனக்கு கமெண்ட்ஸில் கேளுங்க. நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். என்ன சொல்கிறது, என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். மற்றபடி ஒன்றும் கிடையாது கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ நைஸ் டே.